ஆணை 8வது கர்ப்பமா நான் பிறப்பேன். உடனே யோகமாயா கேக்குறது, 7வது கர்ப்பத்தை காணோம் என்னமோ அங்க கொண்டு போய் விட்டுடுன்னு சொல்லிட்டீர், குறுக்க கம்சன் கணக்கு கேட்பனே, 6க்கு அடுத்தது 7வது குழந்தை எங்கேன்னு கேட்பானே, என்ன பதில் சொல்லனா கர்ப்ப சிதைவு ஏற்பட்டுடுத்துன்னு சொல்லும். கர்ப்பஸ்ரவம் ரொம்ப சாதாரண அந்த நாள்ல எல்லாம் 8 குழந்தை பிறந்தா 2 குழந்தை போயிடும், 4 குழந்தை இருக்குன்னு வச்சுங்க, அது ஏற்பட்டதுன்னு சொல்லிடலாம். அப்படிங்கிறதுக்கு சாட்சி வச்சுலாம் சொல்லலாம்னார். அதாச்சு. 2வது சொல்றார், நான் அப்புறம் 8வது கர்ப்பமா தோன்றுவேன். அதே சமயத்தில் நந்தகோபாலனுடைய மனைவியான யசோதா அவளும் கர்ப்பம் தரிப்பாள். அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். இந்த 2 குழந்தைகளையும் நீர் மாத்தணும். நான் ஆண் குழந்தையா இங்கிருப்பேன் மதுரையில், அங்கு பெண் குழந்தை பிறந்திருக்கும் கோகுலத்தில். நான் பிறந்த உடனே என்னை தூக்கி தலையில வச்சுப்பார் வசுதேவர். இக்கரையிலேருந்து யமுனையை தாண்டி அக்கறைக்கு போவார். அங்க என்ன விட்டுடுவார். நீ பெண் குழந்தையா இருப்பே யோகமாயா, நீ பெண் குழந்தையா இருப்பே. ஒன்ன தலையில தூக்கிண்டு திரும்ப வந்து இந்த பக்கத்துல கம்சன் ஊரெல்லாம் உனக்கு கோவில் கட்டுவார்கள். உனக்கு பேர் என்ன வைப்பா தெரியுமா? நாமதேயானி குர்வந்தி ஸ்தானானிச்ச நராபுவி துர்கேதி பத்ரகாளீதி விஜயா வைஷ்ணவீதி ச. துர்கா, சண்டிகா, அம்பிகா, பத்ரகாளி, வைஷ்ணவி, விஷ்ணு துர்கா என்றெல்லாம் உனக்கு பேர் வச்சு கோயில் கட்டி கும்பிடுவார்கள். ஆகவே உனக்கு பேர் கிடைக்கும், சொல்றதை செய். சரின்னு அவள் ஏற்றுக்கொண்டாள். கண்ணன் பிறக்க போகிறார். 7வது கர்ப்பத்தின் இடம் மாற்றிவிட்டார். கடைக்கு இருந்தாலும் பாப்போம் என்று அதை கொல்றதுக்கு போறச்சே அந்த குழந்தை ஆகாசத்துல பறந்தாள். அவதானே யோகமாயா. அவ பார்த்து சொல்றா, ஹே முட்டாள், என்ன எதுக்கு கொல்றதுக்கு வர? உன்னை கொல்ல வேண்டியவன் ரொம்ப ஜாகிரதையா அந்த புறம் வளர்ந்து கொண்டு வருகிறான். அவன் யமுனையை தாண்டி வளர்கிறான். தைரியம் இருந்து அங்க போய் பிடிச்சுக்கோ. பறந்தே போயிட்டாள் யோகமாயா. அப்ப நடுக்க ஆரம்பிச்சது கம்சனுக்கு. 10 வருஷம் நடுங்கினான். 10வது வருஷம் கொன்னுட்டான். 10 ஆண்டுகள்